ஒரு சின்ன பொண்ண ஏதோ ஒண்ணு பின்னாடி புடிச்சு இழுத்துன்னு போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு ஷார்ப்பான கத்திய வச்சு அத தந்து வெட்டுறான். அந்த வெட்டுன அந்த ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தா, அந்த குழந்தை போய் எஜ்ஜில தந்து விழன்னு தந்து போகும். அப்ப அவங்க அம்மா போய் தந்து பார்த்தா, அந்த குழந்தைய புடிச்சு காப்பாத்துறாங்க. ஓகே. நம்ம பொண்ணு தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, உள்ள இருந்து ஒரு பெரிய ஃபிஷ் மான்ஸ்டர் வந்து அவங்க கண்ணு மூடிதான் அவங்க குழந்தைய தந்து கடிச்சு தந்து இட்டுன்னு போகுது. இத பார்த்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்தா கத்தி வாங்கி, அந்த மான்ஸ்டர் சாவடிக்க போன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு தேடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் இல்லவே தந்து இல்ல. திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்டும் தந்து கேட்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுக்கிட்டு, இவங்களே குறு குறுன்னு பார்த்துட்டு அவங்களையும் தந்து கடிச்சு சாப்பிட்டுருது. அந்த ஒரு இம்பாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜிந்து வந்து கீழ தந்து விழுந்துரும். அதுல ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தந்து விழுந்துருவாங்க. அப்போ சின்னதா கை குழந்தைன்னு தந்து வச்சிருப்பாங்க ஒரு பெட்டியில. அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள விழற மாரி தந்து போகும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எட்ஜ்ல இருந்து அந்த குழந்தை அவர்கிட்ட வர மாரி தந்து பார்த்துப்பாரு. அந்த மீன் அழுவாடியா இருக்கும் போல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் குடுத்து குழந்தை அந்த மீன் கிட்ட வர மாரி தந்து பார்த்துட்டு தந்து இருக்கும். உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அது கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்புக்குன்னு தந்து புடிச்சு கீழ இழுத்து போட்டு அந்த குழந்தை இவன்கிட்ட தந்து வந்துட்டு தந்து இருக்கும்.